ஜனவரி 24 சனிக்கிழமை. என் பிரியமே என் இருதயத்தை கவர்ந்து கொண்டாய். உன்னத பாட்டு 4, 7 மற்றும் 9. நாம் கர்த்தருடைய சமூகத்திலே வாஞ்சையோடு அமர்ந்திருக்கும் போது கர்த்தர் நம்மை பார்த்து என் பிரியமே என்று அன்புடன் அழைக்கிறார். உன்னத பாட்டில் ஆத்தும நேசர் தன் மணவாட்டியை பல வார்த்தைகளைச் சொல்லி அழைக்கிறார். என் மகிழ்ச்சியை உண்டாக்கும் என் பிரியமே என்று நேசர் கூப்பிடுவதை வேதத்தில் வாசிக்கிறோம். உன்னத பாட்டு 7, 6. உங்களுடைய வாழ்க்கையின் நோக்கமே நீங்கள் தேவனில் மகிழ்வதும் தேவன் உங்களில் மகிழ்வதுமாகவே இருக்கட்டும். உங்கள் பார்வை, எண்ணம், செயல் ஆகிய அனைத்துமே தேவனை மகிழப் பண்ணுகிறதாக இருக்கட்டும். மட்டுமல்ல, உங்களுடைய வாழ்நாளெல்லாம் கிறிஸ்துவிலே சார்ந்து அவருடைய நேசத்திலே நிரம்பி மனமகிழ்ச்சியாய் நடந்து கொள்ள முற்படுங்கள். அவருக்கு பிரியமானவைகளைச் செய்ய நீங்கள் முற்படும்போது கர்த்தர் தலைமுறை தலைமுறையாக உங்களை ஆசீர்வதிப்பார். சங்கீதக்காரர் சொல்லுகிறார், கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். சங்கீதம் 37, 4. தேவனிடத்தில் மனமகிழ்ச்சியாயிருந்த சங்கீதக்காரர், உமது பிரமாணங்களில் மனமகிழ்ச்சியாயிருக்கிறேன். சங்கீதம் 119, 16 என்றும், உம்முடைய வேதம் என் மனமகிழ்ச்சி. சங்கீதம் 119, 77 என்றும், உம்முடைய கற்பனைகள் என் மனமகிழ்ச்சி. சங்கீதம் 119, 143 என்றும் சொல்லுகிறார். மனமகிழ்ச்சி நல்ல ஔஷதம். நீதிமொழிகள் 17, 22 என்றும், மனமகிழ்ச்சி முகமலர்ச்சியை தரும். நீதிமொழிகள் 15, 13 என்றும் சாலோமன் சொல்வதை வேதத்தில் பார்க்கிறோம். நீங்கள் தேவனில் மனமகிழ்ச்சியாயிருப்பது மட்டுமல்லாமல் தேவனை எப்பொழுதும் மகிழ்ச்சிக்குட்படுத்த வேண்டும். உலகத்திலோ இந்த உலகத்தில் உள்ளவைகளிலோ அன்பு கூறாமல் இருக்க வேண்டும். உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று வேதம் சொல்லுகிறது. யாக்கோபு 4, 4. உலகப் பிரகாரமான இச்சைகளிலும் உலகப் பிரகாரமான ஜீவியங்களிலும் உலக சிற்றின்பங்களிலும் ஜீவித்துக் கொண்டிருந்தால் கர்த்தரை கடுகளவு கூட மகிழப்பண்ண முடியாது. வேதம் சொல்லுகிறது, உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். 1 யோவான் 2, 15. உலகத்தையும் அந்த உலகத்தின் ஆசை இச்சைகளையும் நான் சிலுவையில் அறைந்து கர்த்தரையே பிரியப்படுத்துவேன் என்று தீர்மானியுங்கள். கலாத்தியர் 5, 24. ஒவ்வொரு நாளும் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் கர்த்தருக்கு பிரியமில்லாத ஏதாவது காரியம் உங்களுடைய வாழ்க்கையில் வந்திருக்கிறதா? வேதனை உண்டாக்கும் வழிகள் ஏதாகிலும் உட்பிரவேசித்திருக்கிறதா என்று உங்களை நீங்களே ஆராய்ந்தறிந்து சீர்படுத்துங்கள். அப்பொழுது கர்த்தர் நிச்சயமாகவே உங்களில் மகிழ்ந்து களி கூறுவார். ஆத்தும நேசரில் உங்களுடைய உள்ளம் மனமகிழ்ச்சியாய் இருப்பதோடல்லாமல் அவருடைய நேசத்தை நினைத்து அது பொங்கிக் கொண்டே இருக்கட்டும். என் உள்ளம் அவர் நிமித்தம் பொங்கினது என்பதே மணவாட்டியின் சாட்சியாயிருக்கிறது. உன்னத பாட்டு 5, 4. தேவ பிள்ளைகளே, கல்வாரியின் காருண்யங்களை நினைக்கும் போதெல்லாம் உங்கள் உள்ளம் பொங்கிக் கொண்டே இருக்கட்டும். என் இருதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்குகிறது. சங்கீதம் 45, 1. உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது பார்சத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. சங்கீதம் 16, 11.